நாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது முழுமையான வெற்றியா என்ற கேள்விக்கு பின்னால் நிதானமாக பதில் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த வெற்றி எங்களுக்கான வெற்றி என்பதில் கொண்டாட ஒருவர் கூட தவறக்கூடாது. இந்த வெற்றிக்காக 14 ஆண்டுகள் இந்தியா காத்திருக்கிறது. இந்திய விவசாயிகள் போராடினார்கள். அவர்களுக்கு இந்த வெற்றியின் சுவை அவ்வளவு எளிதில் கிட்டவில்லை. தொழிலாளிகள் போராடினார்கள். அவர்களுக்கு இந்த வெற்றியின் சுவை அவ்வளவு எளிதில் கிட்டவில்லை. ஆயிரக்கணக்கான தேசிய இனங்கள் தங்கள் உரிமைகளுக்கு போராடியது. அவர்களுக்கு இந்த வெற்றி எளிதில் கிட்டவில்லை. அவர்களுக்கெல்லாம் எளிதில் கிட்டாத வெற்றியை மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு எல்லோருக்குமான வெற்றியாக பெற்று பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள். என்ஆர்ஐக்கு எதிராக, சிஏஏக்கு எதிராக, எஸ்ஐஆருக்கு எதிராக, காஷ்மீர் உரிமை பருப்பிற்கு எதிராக, விவசாயிகளின் கொடிய சட்டத்துக்கு எதிராக 100 நாள், 200 நாள், 300 நாள், 400 நாள் எல்லாம் போராட்டம் நடந்த பொழுது கிடைக்காத வெற்றியை 30 நாளில் சாதித்து காட்டிய பெருமை இந்திய மாணவர்களுக்கும் இந்தியாவின் இளைஞர்களுக்கும் உண்டு. அது மட்டுமல்ல, தன் வாழ்நாளில் ட்ரம்பிடம் மட்டுமே மண்டியிட்டு பழகிய மோடியை இந்திய இளைஞர்களிடம் மண்டியிட வைத்த பெருமை உங்கள் அனைவருக்கும் சாரும். இதுதான் முக்கியமானது. விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளாலும் பல்வேறு மக்களாலும் கிடைக்காத வெற்றியை இந்தியாவுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு பின்னால் இந்த 30 ஆண்டுகள் 30 நாட்கள் நடந்த பின்னணி, கடந்த 5 நாட்கள் டெல்லி அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் பேசுகிற உண்மை அல்ல இது. நள்ளிரவு 12 மணிக்கு வீடியோ வெளியிடுகிறார் மோடி. மோடியை வீடியோ போட வைத்த வெற்றியை விட நிகரான வெற்றி வேறு எதுவும் கிடையாது. 12 மணிக்கு வீடியோ போடுகிறார். எல்லா அறிவிப்புகளும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த ஆண்டு சிந்தூர் தாக்குதலுக்கு எதிராக காஷ்மீரில் பாதிக்கப்பட்ட பகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் எம்ஏ பேபி அவர்களும் ஜான் பிரிட்டாஸ் அவர்களும் நாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற குழுப்பை பார்த்தோம். பாகிஸ்தான் எல்லை வரை இருக்கிற கிராமங்களுக்கு போய் பாதிப்பை பார்த்தோம். 4 நாள் இங்கே இருந்தோம். 4 நாளும் எங்களது இணையதளம் வேலை செய்யவில்லை. எங்களது செல்போன்ல நெட்வொர்க் கிடையாது. மீண்டும் அறைக்கு வந்தால், நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்தால் மட்டும்தான் இணையதளம் வேலை செய்யும். காஷ்மீரில் கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அப்படித்தான் கடந்த 4 நாட்களும் டெல்லியிலே நாங்கள் இருந்தோம். நாடாளுமன்றத்தில் இணையதளம் வேலை செய்யவில்லை. 5 நாட்களாக நாடாளுமன்றத்தில் நெட்வொர்க் நிறுத்தப்பட்டது. இதை விட கேவலம் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு உண்டா? 20ஆம் தேதி இளைஞர்கள், மாணவர்கள், உங்களுக்கு தெரியும், நெல்லை நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் உள்ளே 10 மணிக்கு உள்ளே போய்விட்டோம். எதிர்கட்சி தலைவர்களினுடைய கூட்டம் 10 மணிக்கு, 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம், 11 மணிக்கு நாடாளுமன்றம் துவங்குகிறது. அன்றைக்கு மதியம் மாலை 5 மணி வரை வெளியில் நடந்த போராட்டத்தின் ஒரு காட்சியை கூட எங்களால் உள்ளே பார்க்க முடியவில்லை. 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் திருக்கோவில் என்று சொல்லப்படுகிற நாடாளுமன்றத்தில் மாலை 5 மணி வரை எந்த காணொலியும், வெளியிலே நிகழ்ந்த எந்த போராட்டத்தின் காணொலியும் எங்களால் பார்க்க முடியவில்லை. நேற்றைக்கு முன்தினம்தான் அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் அறிவிப்பு வந்தது. ஜந்தர் மந்தரிலே துவங்கி 1.5 கிலோமீட்டர் தூரம் இணையதளத்தை நாங்கள் முடக்கி வைத்திருக்கிறோம் என்று. அது உண்மை அல்ல. நேற்றைக்கு நான் டெல்லி விமான நிலையம் வருகிறேன். விமான நிலையம் வரும் வரை இணையதளம் வேலை செய்யவில்லை. 1 கிலோமீட்டர்ல 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இணையதளம் முடக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்து முந்தா நாள் நேற்றைக்கு முன்தினம் உத்தரவிட்டார்கள். அந்த பகுதி சுற்றிலும் இருக்கிற உணவு கடைகள் அனைத்தையும் மாலை 6 மணியோடு மூட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். எந்த உணவகங்களும் டெலிவரி செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். இதுவெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இடப்பட்ட உத்தரவுகள். இந்த அதிகாரப்பூர்வமற்ற முறையில், வாய்மொழியில், குறுக்கு வழியில் இடப்பட்ட உத்தரவுகள் இதைவிட நூற்றுக்கணக்கான உத்தரவுகள். ஆனால் மோடியும் அமித்ஷாவும்
என்ன உத்தரவு போட்டாலும் அதை எங்கள் காலில மிதித்து நசுக்குகிற ஆற்றல் மாணவர்களுக்கு உண்டு என்பதை மாணவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். நான் முதலிலே குறிப்பிட்டதை போல இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, சாதாரண வெற்றி அல்ல. ரொம்ப அழகா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணி கடிதம் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பது ஒரு பொருட்டே அல்ல மோடிக்கு. ஆனால் அது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அல்ல, மோடி என்ற மனிதனின் அகங்காரத்தின் வீழ்ச்சி. இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான பாசிசத்தின் அகங்காரத்திற்கு மாணவர்களால் கொடுக்கப்பட்ட வீழ்ச்சி அது. அந்த வீழ்ச்சியின் பொழுதும் கூட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார்னா, போராட்டத்தில் அந்நிய சக்திகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது, இந்திய இளைஞர்களை அந்நிய சக்திகள் கைப்பற்றி விடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். இதைத்தான் முதல் நாள் இருந்து சொல்றாங்க. இதைத்தான் 8 வருஷமா 10 வருஷமா 12 வருஷமா சொல்றாங்க. யாரெல்லாம் மோடி அரசுக்கு எதிராக போராடுவார்களோ அவர்கள் மீதெல்லாம் குத்தப்படுகிற முத்திரை என்ன? இவர்கள் அந்நிய கைக்கூலிகள், அந்நிய நாட்டு சக்திகள், சிஏஏ ஏஜென்ட்டுகள், பாகிஸ்தானின் உளவாளிகள் அல்லது நகர்ப்புற நக்சலைட்டுகள். இதெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிற டேக்லைன், இதெல்லாம் கொடுத்த முத்திரை. எல்லா முத்திரையும் பார்த்து விட்டு தான் வந்தார்கள். அபிஜித் இல்ல ஒரு போராட்டத்தின் பொழுது ஒரு நாள் அழகாக பேசினார், ஒரு வார்த்தை சொன்னார். அபிஜித் திக்கேனுடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர். எனது பெயர் அபிஜித்தாக இல்லாமல் எனது பெயர் காளிக்காக இருந்திருந்தால் நான் இந்நேரம் சிறைச்சாலையில் இருந்திருப்பேன் என்று சொன்னார். நான் ஒரு முஸ்லீமாகவோ கிறிஸ்துவனாகவோ இருந்திருந்தால் என்னை இந்நேரம் சிறைச்சாலையில் போட்டு பூட்டி இருப்பார்கள் என்று சொன்னார். அதுதான் இந்தியாவுடைய உண்மையான நிதர்சனம். இது வெறும் மோடி அரசினுடைய உளவுத்துறை, டெல்லி காவல்துறை மட்டுமல்ல, RSS என்ற அமைப்பினுடைய இவ்வளவு நெட்வொர்க்கையும் வீழ்த்திவிட்டு இந்திய மாணவர்கள் நடத்தி காட்டி இருக்கிற போராட்டம். பத்திரிகையில் எழுதாங்க, உளவுத்துறை கொடுத்த தகவல் 15,000 பேர் 20ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகைக்கு 15,000 பேர் கூடுவார்கள் என்றுதான் அவர்கள் கணித்தார்கள். ஆனால் கூடியது ஏறக்குறைய 1,00,000 பேர். 1,00,000 பேர். உங்கள் கிழடு தட்டிய அரசின் அனைத்து நிர்வாகத்தையும் புதிய இளம் தலைமுறை தவிடுபடியாக நொறுக்கும் என்பதற்கு 20ஆம் தேதி ஒரு சாட்சி. கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். நாடாளுமன்றத்தை கிடுகிடுக்க வைத்தார்கள் என்ற வார்த்தை இதுவரை நான் கேள்விதான் பட்டிருக்கேன். கண்ணுக்கு முன்னால் பார்த்தேன். நாடாளுமன்றத்தை கட்டி ஆளுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிற மோடி அமித்ஷாவின் அதிகாரத்தை கிடுகிடுக்க வைத்தார்கள் இந்திய மாணவர்கள் 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு. துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் சிறப்பு காவல் படை, மோடி அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் எல்லா பக்கமும் ஓடுறான், கதவை இழுத்து மூடுறான். ஏதோ பர்மா பார்டர் பாகிஸ்தான் பார்டரில் இருப்பதை போல கன் பாயிண்ட்டுக்கு எல்லா போலீஸும் தயாராக இருக்கிறது. எதிரே வந்து கொண்டிருப்பது யார்? எதிரே வந்து கொண்டிருப்பது இந்திய தாயின் இளைய மகன்களும் மகள்களும் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தார்கள். கேவலம் நாடாளுமன்றத்தில் வாசலில் வைத்து வெள்ளட் குண்டுகள், கொத்து குண்டுகளை உபயோகித்த இந்தியாவின் ஒரே கருப்பு ஆடு நரேந்திர மோடி மட்டும்தான். தன் சொந்த நாட்டு மக்களை நாடாளுமன்றத்தின் வாசலில் வைத்து 20 வயது 24 வயது இளைஞனின் மீது கொத்து குண்டுகளை பயன்படுத்துகிற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? இவ்வளவையும் தாண்டி உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. 20ஆம் தேதி அவர்கள் நினைத்தது என்ன? சிஏஏ போராட்டத்தை கலைத்தோம், விவசாயிகளின் போராட்டத்தை கலைத்தோம், SIRக்கு எதிரான போராட்டத்தை கலைத்தோம். இந்த மாணவர்கள் வெறும் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள், இவர்களை கையாளுவது பொருட்டல்ல என்று நினைத்தார்கள். ஆனால் 20ஆம் தேதி பகலில் கூடிய கூட்டத்தை விட 20ஆம் தேதி இரவும் 21ஆம் தேதியும் கூடிய கூட்டம் அதிகம். லத்தியையும் கண்ணீர் புகையையும் வெள்ளக்குண்டுகளையும் பார்த்து போன தலைமுறை கிழடு தட்டி போன சிந்தனையாளர்கள் பயப்படுவார்கள். இளம் ரத்தம் பகையை பார்த்து வீறு கொண்டு எழும். அதுதான் உலகம் முழுக்க நடக்கிற உண்மை. அதிகாரம் உனக்குத்தான் பெரிய விஷயம். இந்த 5 நாள் நாடாளுமன்றத்திலே அதே கட்டடத்துக்குள் இருக்கிற மோடி தனது முகத்தை ஏன் வெளியே காட்டவில்லை? போராடி கொண்டிருக்கிற மாணவர்களை பார்த்து பேசலாம். இங்கே அன்புக்குரிய தோழன் சொன்னதை போல 5 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். 5 நாட்கள் நாடாளுமன்றத்தில் மாணவர் போராட்டத்திற்காக
5 நாளும் தொடர்ந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை தாக்கல் செய்த எம்பி என்ற முறையில் நெஞ்சம் நிமிர்த்தி இங்கே வந்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன். வந்து பதில் சொல். வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது, அரசியல் மாச்சரியங்கள் கிடையாது. போராடி கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்கிற புதிய தலைமுறையின் இளம் சக்தி போராடுகிறது. அவற்றின் கையை இறுகப்பட்ட வேண்டிய கடமை எனக்கு உண்டு. வெள்ளக்குண்டை நீ வீசினால் அதற்கு எதிராக நெஞ்சம் நிமிர்த்த வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. எனவே தான் இந்த போராட்டத்தை எதுவும் செய்ய முடியவில்லை. இவர்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் போராடினோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் இரவு ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட இவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிராக நாட்டையே விழிப்படைய வைக்கிற பெரும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று எதிர்க்கட்சியினுடைய 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், இந்தியா கூட்டணியுடைய 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் செயல்பட்டோம். இந்தியா கேட்டை நோக்கி நாங்கள் போகிறோம் என்று சொன்ன பொழுது அமித்ஷாவுடைய போலீஸ் அனுமதிக்கவில்லை. சரி, வேற வழி இல்லை. காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட காந்தி சுமதி என்று சொல்லப்படுகிற பழைய பிர்லா மாளிகையை நோக்கி நாங்கள் செல்வோம் என்று சொன்ன பொழுது அதையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. நீ என்ன வேணாலும் பரவாயில்லை, எங்களை தடுக்க முடியாது, நாங்கள் பொய்யே தீர்வோம் என்று 6 மணிக்கு புறப்பட்டு 8:30 மணிக்குத்தான் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் போனோம். நண்பர்களே, ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா, இந்த 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வீடு, மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய வீடு, அது பிரதமர் மோடியின் வீட்டுக்கு அடுத்த வீடு, ஒரே தெருவினுடைய அடுத்த எதிர்த்தரப்பில் இருக்கிற வீடு. அந்த வீட்டிலே இருந்து அண்ணல் காந்தி படுகொலை செய்யப்பட்ட இடம் அதிகபட்சம் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் வரை எவ்வளவு போலீஸை நிறுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய இந்த 2 கிலோமீட்டர் தூரம் வரை நிறுத்தப்பட்ட போலீஸ் மட்டும் சுமார் 10,000 பேர் இருப்பார்கள். நான் இந்த மேடையில இருந்து பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கேட்கிற ஒரே கேள்வி, உண்மையில் டெல்லியில் நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு போலீஸை கொண்டு வந்து குவித்திருக்கிறீர்கள் என்ற உண்மையான விவரத்தை இந்த நாட்டுக்கு முன்னால் நீங்கள் வெளியிட தயாரா? நீங்கள் எவ்வளவு பெரிய கோழைகள் என்பதை எடுத்துக்காட்ட அந்த ஒரு புள்ளி விவரம் போதும். இந்தியாவின் வட மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, எல்லைப்புற மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாப்பு படையை, சிறப்பு காவல் படையை, எல்லை காவல் படையை அனைத்தையும் கொண்டு வந்து டெல்லியிலே குவித்திருக்கிறார்கள். எத்தனை லட்சம் போலீஸ் என்று தெரியாது. 1 கிலோமீட்டர் ஆள் நடமாட்டமே இல்லாத சாலை, 240 எம்பிக்கள் மட்டும் போகிறோம். ஆனால் 10,000 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய காந்தி சமாதி, காந்தியினுடைய சுட்டுக் கொல்லப்பட்ட காந்தி ஸ்மிருதி இடத்தை உள்ளே போக முடியவில்லை. பேரிகேட்டை அடித்து தூக்கி எறிந்து விட்டு தான் உள்ளே போகணும். அநேகமாக எனக்கு தெரிந்து காயம்படாத எம்பிக்கள் யாருமே இல்லை எதிர்கட்சி வரிசையில். எல்லா எம்பிக்களும் காயப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு கொடிய ஒரு அடக்குமுறை! நீ நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களே இப்படித்தான் மோடி அரசு கையாளும் என்றால் இளைஞர்களை, மாணவர்களை எப்படி கையாளுவார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவ்வளவு அடக்குமுறை மீண்டும் நாளை மறுநாள் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. நாங்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டோம், இந்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் வரை, தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை, போராடுகிற மாணவர்களின் கோரிக்கை ஏற்கப்படும் வரை நாடாளுமன்றத்தை நடத்த முடியும் என்பதை கனவில் கூட உங்களால் நினைத்து பார்க்க முடியாது என்பதை நேருக்கு நேராக சொல்லியிருக்கிறோம். இது ஒரு டெல்லி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பற்றி எறிகிற போராட்டம். வெறும் நீட்டினுடைய வினாத்தால் கசிவு மட்டுமல்ல, இந்திய சமூகத்தை பற்றி ஒடுக்கிக் கொண்டிருக்கிற வேலையின்மை என்ற மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியாவின் வெறுப்பை மட்டுமே கக்க தெரிந்த மோடி, அமித்ஷா அரசினுடைய நிர்வாகத்துக்கு எதிரான கோபம், ஆற்றாமை, இது எல்லாம் சேர்ந்துதான் இங்கே வெடித்துக் கொண்டிருக்கிறது. பற்ற வைத்தது இன்றைக்கு கரப்பான் பூச்சி கட்சியாக இருக்கலாம், இந்த மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இந்திய இளைஞர்கள் மோடி, அமித்ஷாவின் மீதான, இந்த அரசின் மீதான வஞ்சகத்துக்கு எதிராக இன்றைக்கு திரண்டிருக்கிறார்கள். வெறுப்புக்கு காலம் முழுவதும் வெறுப்பை மட்டுமே கக்க தெரிந்த ஒரு நிர்வாகத்துக்கு எதிராக நேசத்தையும் ஒற்றுமையையும் உயர்த்தி பிடிக்கிற கூட்டமாக இளைஞர்கள், மாணவர்கள் கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய வெற்றி மிக உயரமானது. கொள்கைகள் இங்கே கூட பலர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீட் முறைகேட்டுக்கு எதிரான போராட்டமா
அல்லது நீட் என்ற முறையே கேடு விளைவிப்பது, அதை நீக்குவதற்கு எதிரான போராட்டமா என்று எல்லா கோரிக்கையும் ஒன்றிணையட்டும். இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு படிக்கட்டு இருக்கிறது. ஒரு படியில் ஏறித்தான் அடுத்த படிக்கு போக முடியும். கோரிக்கைகளை விட முக்கியம் வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையும் அதற்காக வெளிப்படுத்துகிற சினமும் தான். இந்த சினத்தை இழக்காத வரை கோரிக்கைகளை ஒருபோதும் நாம் இழக்க மாட்டோம். நண்பர்களை, மிக முக்கியமானது, இன்றைக்கு டெல்லியிலும் சரி இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய ஆவேசம், குறிப்பாக தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய அபிஷேக் அவர்களை பார்த்துவிட்டு கீழே இறங்குகிறேன். அனிதாவுடைய சகோதரர் மணிரத்னம் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தை இழுக்கப்பட்டினேன். டெல்லிக்கு வழிகாட்டுகிற மாநிலம், வழிகாட்டிய மாநிலம் தமிழ்நாடு. நீட் முழுமுற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் நீட்டுக்கான விதிவிலக்கு தமிழ்நாடு மாநிலத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற தீர்மானத்தை மீண்டும் இங்கே உயிர்ப்பிக்க வேண்டும். அதை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். வினாத்தாள் கசிவு கடந்த 12 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. ஏறக்குறைய டெல்லியை ஆட்டி படைக்கிற கும்பலாக இன்றைக்கு கோச்சிங் மாஃபியாக்கள் உருவாகி இருக்கிறார்கள். கடந்த மே 3ஆம் தேதி கடந்த நீட்டுக்கான தேர்வில் இதே இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிற இதே தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்? கொஸ்டின் லீக் ஆகவே இல்லை, வினாத்தாள் கசியவே இல்லை என்று சொன்னார். பல வட இந்திய மாணவர்கள் வினாத்தாள் கசித்ததை தங்கள் சோசியல் மீடியாவுக்குள்ளே பரப்பினார்கள். ராஜஸ்தான் மாநில அரசு அதற்கு எதிராக வழக்கை பதிவு செய்தது. அதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் வேறு வழி இல்லாமல் வினாத்தாள் கசிந்தது என்ற உண்மையை NTA நேஷனல் தேர்வு முகமை ஒத்திக்கொண்டது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாக்கை பிடுங்குவதைப் போல கேட்டார்கள். இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் சும்மா சாதாரண வார்த்தை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உங்களுக்கு தெரியும், கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா, திருந்தவே மாட்டீர்களா என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தேசிய தேர்வு முகமையை பார்த்து கேட்டார்கள். அதற்கு பிறகு தேசிய தேர்வு முகமை நாங்கள் மறு தேர்வு வைக்கிறோம் என்று சொல்லி அதில் எவ்வளவு திருட்டுத்தனத்தை செய்தார்கள் என்பதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார், வரவேற்கிறோம். இந்த வெற்றி இந்திய மாணவர்கள் இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. இப்பொழுது நான் மேடைக்கு வருகிற வரை பார்த்து கொண்டே வருகிறேன். இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு டெல்லி கான்ஸ்டிடியூஷனல் கிளப்புக்கு நட்டா அவர்களும் இன்னொரு அமைச்சர், 2 அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை குழு அங்கே போயிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற கோரிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை இதில் பயன்படுத்தப்பட்ட விதம், அதற்கு எதிரான நீதி, பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் அவர்களுக்கான குடும்பத்திற்கான 1 கோடி ரூபாய் உதவித்தொகை, இந்த கோரிக்கைகளில் இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நீங்கள் முன்னெடுத்து செல்ல எங்களது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே கூட தமிழ்நாடு காவல்துறை கடந்த 3 நாட்களாக, நேற்றைக்கும் இன்றைக்கும் தான் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன், ஓரளவுக்கு முதல் 2 நாள் 3 நாள் நான் இப்பொழுது மதியம் போய் நம்முடைய அரசு மருத்துவமனையில் அன்பிற்குரிய DYFI SFI தலைவர்கள் அமர்நீதியையும் விக்னேஷையும் பார்த்து விட்டு வருகிறேன். அதே போல மதுரையில் பல தோழர்கள் இதே போல அடி வாங்கியிருக்கிறார்கள் காவல்துறையால். ஈரோட்டில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வகுப்பு நடந்து கொண்டிருக்கிற பொழுது பிரிவென்ட் அரெஸ்ட் என்று சொல்லி காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் SFI தலைவர் டேவிட்டையும் டீலனையும் செயலாளர் 2 பேர்த்தையும் உங்களை கைது பண்றோம் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். எனக்கு தெரிந்து கடந்த 20 வருஷமா இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. கல்லூரி நடந்து கொண்டிருக்கிற பொழுது முன் கைது என்று, பிரிவென்ட் அரெஸ்ட் என்று டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் கைது செய்கிற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறீர்கள்? புரியவில்லை. மோடி அரசு, மோடியின் காவல்துறை அங்கே செய்வது எங்களுக்கு புரிகிறது. இங்கே நியாயமாக போராடுகிற மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் காவல்துறையினுடைய வேலை. உங்கள் வேலை அத்துமீறினால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவும், அந்த இடத்தில் மீண்டும் கொண்டு போய் நிறுத்தவும், அதற்கான நியாயத்தை பெறவும் SFI DYFI ஒருபோதும் தயங்காது. குறிப்பாக முதல் 3 நாட்கள் தமிழ்நாடு காவல்துறை எல்லை மீறி நடந்து கொண்டது. இதற்கு உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.
ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் அரசியல் எல்லைகள், அரசியல் மாற்றங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு புதிய நம்பிக்கையை இந்திய சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கையை போராடுகிறவருக்கு வழங்கியிருக்கிறது. மோடியின் வார்த்தையில் சொல்ல போனால், நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து போராடுகிற நாங்கள் விவசாயிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் போராடுகிற பொழுது மோடி வந்து நாடாளுமன்றத்தில் சொன்னார், அந்தோலன் ஜீவி என்று சொன்னார். அதாவது போராடி பிழைப்பவர்கள் என்று எங்களை பார்த்து ஏளனமாக சொன்னார். அந்த அந்தோலன் ஜீவி பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவை காப்பாற்றுகிற வலிமை அந்தோலன் ஜீவிகளுக்கு இருக்கிறது. டெல்லியிலே இருக்கிற ஜந்தர் மந்தரில் போராடுகிற அந்தோலன் ஜீவிகளுக்கு இருக்கிறது. இந்தியா முழுவதும் சென்னையிலே ஒரு ஜந்தர் மந்தர், மதுரையிலே ஒரு ஜந்தர் மந்தர் என்று சமரசமில்லாமல் போராடுகிற அந்தோலன் ஜீவியான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிறது. இந்த போராட்டத்தின் வெற்றி புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. இந்த நம்பிக்கை சுடரை மேலும் வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.